தைப்பூச விரதம். காட்சி: ஒரு சிறுவன் தன் பாட்டியிடம் கேட்கிறான், பாட்டி, தைப்பூசத்துக்கு ஏன் 6 நாள் விரதம் இருக்கணும்? பாட்டி: சொல்றேன் கேளுப்பா, இது வெறும் விரதமில்ல, நம்ம மனச சுத்தப்படுத்துற 6 படிநிலைகள். முதல் நாள், காலையில சீக்கிரம் எழுந்து குளிச்சு முருகனை நினைத்து விரதத்தை தொடங்கணும். ஒருவேளை மட்டும் சாப்பாடு. இரண்டாம் நாள், கோபப்படாம மத்தவங்க மனசை காயப்படுத்தாம அன்பா பேசணும். ஓம் சரவணபவ மந்திரம் சொல்லணும். மூன்றாம் நாள், தரைப்பாயில் படுத்து எளிமையை கடைபிடிக்கணும். ஆடம்பரத்தை தவிர்க்கணும். நான்காம் நாள், மௌன விரதம். தேவையில்லாத பேச்சை குறைச்சு மனசுக்குள்ளேயே முருகன் கிட்ட பேசணும். ஐந்தாம் நாள், முடிஞ்ச வரைக்கும் தானம் தர்மம் செய்யணும். மத்தவங்களுக்கு உதவுறதுதான் உண்மையான பக்தி. ஆறாம் நாள், தைப்பூசம். அன்னை பார்வதியிடம் முருகன் வேல் வாங்குன நாள். அன்னைக்கு கோயிலுக்கு போய் பால்குடம் அல்லது காவடி எடுத்து விரதத்தை நிறைவு செய்யணும். பாட்டி: புரியுதா வேலா? இந்த 6 நாள் நம்ம மனசை அடக்கினா அந்த முருகனே நம்ம கூடவே இருப்பான். சிறுவன்: சூப்பர் பாட்டி, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு.